ரைட். வணக்கம் புள்ளியல், வாழ்க வளமுடன். பிள்ளைகள் உங்களோட 2வது வகுப்பு இன்றைக்கு கடைசியாக சடப்போக்காண்ட இது பார்த்துட்டோம், சரிதானே? அதில் வந்து ஆரம்பத்தில் என்ன பார்த்தாங்க, சடப்புண்டா என்ன, அடுத்த சடப்புண்ட ஆட்களை அணு வேண்டும், அணுண்ட உபநிக்கைகள் வந்து புரோத்திரன் இலத்திரன் நியூத்திரனும் பார்த்துட்டோம், சரிதானே? அதோட 2 கேள்வியும் செய்து பார்த்துனாங்க. ஓகே தானே? ரைட். அதோட அணுண்ட கோள மாதிரி ஒரு ரதபோட் சொன்னது என்னது, சூரியனை சுற்றி கோள்கள் வலம் பெற மாதிரி அணுண்ட கருவை சுற்றி என்ன இலத்திரன்கள் வலம் பெறுதுன்னு பார்த்தது, சரிதானே? ரைட். அப்ப இங்க பாருங்க, உங்களோட அணுண்ட அமைப்பு வந்து நீங்கள் இப்படித்தான் நினைக்கிறோம். நீங்கள் புரோத்திரன் நியூத்திரன் இப்படித்தான் நினைக்கிறோம். இது 2D பிள்ளைகள். 2D என்ன, இரு பரிமாணம். இரு பரிமாணம் இப்படித்தான் நாங்க பார்க்கலாம். சரி, ஆனா அணு உண்மையான ஒன்று இப்படி இருக்கா பிள்ளைகள்? இப்படி இருக்கும், விளங்குதோ? புத்தகத்தை பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை போட்டு பாருங்க, உங்க டியூட்லையும் இருக்குது தான் பிள்ளைகள். அதை பார்த்தீங்கன்னா 2Dயும் இருக்குது, 3Dயும் இருக்கு. டியூட்ல முன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 2D, இதுதான் 3D, முப்பரிமாணத்துல இருக்கு. சரியா? இது 3Dல இருக்கு, விளங்குதோ? ஆனா இப்படி கீறி எங்களுக்கு கழிவு செய்யலுமோ? கொப்பில் நீங்கள் கறி கறி செய்ய எடுக்கிற கஷ்டம் தானே? ரைட். அதெல்லாம் நாங்கள் விட்டு விடல, அப்படி கீறினாங்க. ஓகே தானே? ரைட். கீரை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். இப்போ ரதபோட் என்ன சொன்னவர், சூரியனை சுற்றி கோள்கள் வலம் பாற மாதிரி அதனோட கருவை சுற்றி இலத்திரங்க என்ன செய்தாம், வலம் வருதாம். அப்போ வலம் வர்றது தான் சொல்லியிருக்க, கருவை சுற்றி இலத்திரங்க வலம் வருது, அவ்வளோதான். சரியோ? இவருக்கு பிறகு வந்த நீல்போர் என்ன சொல்றேன்டா பிள்ளைகள்? நீல்போர் இவர் என்ன சொல்றாருண்டா, சொல்றார் ரதபோட் அண்ணா நீங்க சொல்ற சரிதான், சரியோ? சூரியனை சுற்றி கோள்கள் வலம் பெற மாதிரி கருவை சுற்றி இலத்திரங்கள் வலம் பெறுதுன்னு சொல்றேன், சரியோ? கொஞ்சம் பாருங்க, இது என்ன பிள்ளைகள்? இது முதலாவது சக்தி மட்டம், இது 2ஆம் சக்தி மட்டம், இது 3ஆம் சக்தி மட்டம். பார்த்துட்டு தான் என்ன சக்தி மட்டம்டா, இலத்திரங்களோட பயணப்பாதை. இலத்திரங்களோட பயணப்பாதை, இதுல இலத்திரங்கள் அப்படி பயணிக்குது. இதுல பயணிக்கிறது என்னது, இலத்திரன்கள். அப்ப இலத்திரண்ட பயணப்பாதைக்கு பேரா என்னது, சக்தி மட்டம். ஓகேயா? சக்தி மட்டம். ஓகேயா? இது முதலாவது கிளாஸ்ல வந்துட்டேன். ரைட். அப்ப சக்தி மட்டம். அப்ப இவர் என்ன சொல்றாருண்டா, நீங்க சொல்றது சரிதான், ஆனால் அணுண்ட கருவை சுற்றி இந்த இலத்திரங்கள் விளம்புறதுன்னா அப்படி ரதவட் சொல்றார். இப்ப இவர் என்ன சொல்றார், நீல்போர் வெவ்வேறு சக்தி மட்டங்களில் என்று சொல்றார். அப்படி விளங்குதா? வெவ்வேறு ரேஞ்ச் பாருங்க, இது முதலாவது 2வது 3வது. அந்த தமிழ் விளங்குதா? 2க்கும் வித்தியாசம். அவர் என்ன கருவை சுத்தி சுத்தி கொண்டு இருக்கு, வெளியால சுத்தி கொண்டு இருக்கு, அவ்வளவுதான் கதை. சக்தி மட்டங்களை பற்றி அவர் கதைக்கல, சரியா? யாரு ரதபோட் சக்தி மட்டத்தை பற்றி கதைக்கல. ஆனா நீல்போர் சொல்றார், ஓகே கருவை சுத்தி வலம் வருதுதான், ஆனா எப்படி வலம் வருது, வெவ்வேறு வேற வேற சக்தி மட்டங்கள் என்ன செய்யுது, வலம் வந்து கொண்டு இருக்குது. நீங்க வீட்டை இருந்து போய் ஒரே ரோட்டாலே போவீங்களா? வீட்டை இருந்து ஸ்கூலுக்கு டவுனுக்கு எல்லாம் ஒரே ரோட்டாலே போவீங்களா தானே? ஒரு ஒரு ரோட்டில் மாறும் தானே? வீட்டை இருந்து ஒரு ஒழுங்கையில இருந்து வெளியே வந்து அப்புறம் ஒரு மெயின் ரோட், அப்புறம் அதுல இருந்து ஒரு மெயின் ரோட், அப்படி ரோட்ல மாறும் தான். அப்படி அப்படி இலத்தங்க என்ன ஒரு 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 சக்தி மட்டங்களா இலத்தங்கள் பயணிக்குது, அதான் வெவ்வேறு வேற வேற சக்தி மட்டங்கள். சரியா? ஓகேயா? ரைட். எழுதி கொள்ளுங்க. எழுதுங்க. கடைசியாக ரத வருஷம் அடிக்கிறீங்கண்ணே, அதுக்குள்ள எழுதுங்க. எழுதுங்க. அணுவின் கருவை சூழ, அணுவின் கருவை சூழ, அணுவின் கருவை சூழ இலத்திரன்கள் வெவ்வேறு சக்தி மட்டங்களில், வெவ்வேறு சக்தி மட்டங்களில் வெவ்வேறு சக்தி மட்டங்களில் வலம் வருகின்றன. வலம் வருகின்றன என என நீல்போர் விளக்கினார். நீல்போர் இந்த ரெண்டும் தெரிஞ்சுதான் காணும். இதைத்தான் உங்களுக்கு கேள்வியில கேட்பாங்க, சரிதானே?
ரத போட்டு என்ன சொன்னவர், நீள் போட்டு என்ன சொன்னவர். விளங்குதா முடியல்? அவர் கருவை சுத்தி வருது. சத்தி மரத்தை பற்றி கதைக்க, ரோட்டை பற்றிலாம் கதைக்கல யாரு, ரத போட்டு. இவர் சொல்றாரு என்னது, ரோட்டை பற்றிலாம் கேட்கிறார். இந்த ரோட்ல போய் கொண்டு இருக்குது. சரியா, வெவ்வேறு சத்தி மட்டங்கள். ஓகேயா, ரைட். ஓகே பிள்ளைகள், உங்களுக்குரிய அந்த சீரியல் நம்பர்ல வாங்கோ. சரியா, புதுசுலாம் அங்கே வந்துட்டு கொடியா விட்டுருக்குது. உங்களுக்குரிய சீரியல் நம்பரில் அடிக்கி அட்மின் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நம்பரில் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா, ரைட். ஓகேயா, ரைட். அடுத்ததுல ஏன் போடுங்க பிள்ளைகள், அணுவன் போடுங்க. அணுவன் பிரேக்கெட்டுக்குள்ள செட், கேபிட்டல் செட், கேபிட்டல் செட். அணுவன் எழுதிக்கொள்ளுங்க. அணுவின் கருவில் காணப்படும் அணுவின் கருவில் காணப்படும் புரோத்தன்களின் எண்ணிக்கை. புரோத்தன்களின் எண்ணிக்கை. புரோத்தன்களின் எண்ணிக்கை. புரோத்தன்களின் எண்ணிக்கை. அவஞ்ச கவனிடா. புரோத்தன், இப்ப புரோத்தன் தெரியும் தானே பிள்ளைகளுக்கு. சரி, இது அணு எண். அணு எண் இல்லை இல்லை. சில அணு என்றால் என்னன்னு கேட்டா அணுன்னு எழுதுவாங்க. அணு எண் என்றா என்னன்னு கேட்டா அணு எண் எழுதி விட்டுருவாங்க. கல்லில கூட இருக்கும் அணு எண். சரியா, அணு எண்ன்றது அணுண்ட நம்பர். சரி, அணுண்ட நம்பர் என்னன்றது. இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் தந்திருக்கு தானே, அதுவே அந்த எங்களுக்கு என்ன நம்பர். உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும், இருக்கா இல்லையா? வகுப்புல உங்களுக்கு இது என்ன ஏபிசிடி ஒரு பிரிவு இருக்கும். அப்புறம் அதுக்குள்ள டாப்ல எத்தனையா நம்பர் என்ன பேருலாம் இருக்கும் தானே. அப்படி அணுக்களுக்கு நம்பர் இருக்கு அப்படி. சரி, அதான் அணு எண். என்ன நம்பர் தானே, அட்டாமிக் நம்பர். சரிதானே, அட்டாமிக் நம்பர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேயா, அப்ப அணு எண். அதோட குறியீடு செட். அதோட குறியீடு என்னது, செட், கேபிட்டல் செட். அப்போ செட் 7p, பின்றது புரோத்தன எண்ணிக்கை. சரியா, அப்போ செட் 7 ஸ்மால் பி. ஸ்மால் பி தானே, ஸ்மால் பி அப்படி வரும். ரைட். ஓகே தானே, ஸ்மால் பி. ஓகே தானே. அப்போ அணுவன் சமம் என்ன பிள்ளைகள், புரோத்தங்களின் எண்ணிக்கை. ஓகே தானே. அணுட கருவில ஏனெண்டா இந்த அணுண்ட உபதுணிக்கு இருக்கு தானே, புரோத்தன், இலத்திரன், நியூத்திரன் 3 புள்ளிகள் இருக்குன்னு சொன்னா அணுவுக்கு. அந்த 3 புள்ளியில அச்சாப்புல வந்து புரோத்தன் மட்டும்தான். அது எப்பவுமே மாறாது. அது 10 புரோத்தனா 10 தான் இருக்கு. சரியா, 15 புரோத்தனா 15 புரோத்தன் தான் இருக்கு. அந்த எண்ணிக்கை மாறாது எந்த அணுவிலையும். சரியோ. ஆனா இலத்திரன் ஒரு அயனண்ட வடிவத்துல மாறும். நியூத்திரனும் வந்து இங்க பாருங்க கருவுக்குலான் இருக்குது, மாறாத மாதிரி தான் இருப்பார். ஆனா அவர் வந்து சமதானியன்ற ஒரு வடிவத்துல மாறுவார். சரியா, பின்ன இப்போ படிப்போம். சரியா, சொல்லிக் கொள்றேன். ஏன் கேட்கலாம் நீங்கள், அணுவுக்கு 3 புள்ளிகள் இருக்கு, அதையும் புரோத்தனை மட்டும் வந்து அணுவை நாங்கள் வைக்கணும். ஏன் இலத்திரனை வைக்கலாம் தானே, நியூத்திரனை வைக்கலாம் தானே, கேட்கலாம் தானே. அணுவனடா அப்படி இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் தந்தா அந்த நம்பர் மாறக்கூடாது. இப்போ நீங்க இன்றைக்கு இன்றைக்கு ஸ்கூலுக்கு போய் உங்களோட வகுப்பு பி வகுப்பு, நாளைக்கு சி வகுப்பு, நாளைக்கு டி வகுப்பு, இப்படி ஒவ்வொரு நாள் வகுப்பு மாறி கொண்டு இருக்கிறீங்க. மாறிக்கொண்டு தான் வந்து உங்களுக்கு பிடிக்கணுமா? உங்களோட பேரண்ட்ஸ் வந்து இந்த பிள்ளை படிக்குது எந்த வகுப்பு, 11 வந்து தெரியும், ஆனா எந்த வகுப்புன்னு தெரியாது. நேற்று முந்தின நாள் சிபிடி என்று குழந்தைங்க நினைப்பாங்க. ஆமா இல்லையா? ஆனா உங்களுக்கு தெரியும் இத்தனையாம் ஆண்டு இன்ன வகுப்புல இத்தனையாவது ரோவில் இல்லாட்டி டேப்ல இத்தனையாம் ஆண்டு படிக்கலாம். அப்ப மாறாத நம்பரா இருக்கணும், முழங்குதா? அப்ப அந்த எண்ணிக்கை மாறாம ஒப்பம் இருக்காரா, புரோத்தன் மட்டும்தான். அதான் சவளம் மாறாம அப்படியே இருக்கு. சரிதானே, ரைட். ஓகேயா, அப்ப அணுவன் சமன் என்ன புள்ளியல், புரோத்தன் எண்ணிக்கை. ஓகே தானே, ரைட். அடுத்தது வந்து அடுத்தது போடுங்க, திணிவன். இதை போட்டு கொடுங்க, செட் 7p போட்டு கொடுங்க. ரைட். அடுத்த திணிவன், അതിന്റെ குறியீடு ஏ. திணிவன். ஒவ்வொரு கதைக்கு ஒவ்வொரு விஷயமும் அடிப்படை விஷயங்கள் பிள்ளைகள். இந்த ரசாயனவியல் பாடம் இந்த அடிப்படையில தான் கட்டமைக்கப்பட்டு வருது. சரிதானே. இப்போ இதுல இருந்தே படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அது உங்களோட ஓஎல் சயின்ஸுக்கும் ஹெல்ப்பா இருக்கும், ஏஎல்ல கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கும் இன்னும் ஹெல்ப்பா இருக்கும். எல்லா ஏஎலுக்கான பேசிக்கும் இதுதான். அப்ப நீங்க படிக்கிறது 10ஆம் ஆண்டு ஓஎல் மட்டும் இல்லை, ஏஎலுக்கும் சேர்த்து தான் படிக்கீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரியா, ரைட். திணிவன் என்றா பிள்ளைகள் எழுதிக்கொள்ளுங்க. அணுவின் கருவில் உள்ள புரோத்தன்களினதும், அணுவின் கருவில் உள்ள புரோத்தன்களினதும்
நியூத்திரன்களினதும் நியூத்திரன்களினதும் கூட்டுத்தொகை கூட்டுத்தொகை கூட்டுத்தொகை. ஓகேயா? பாருங்க, இப்ப அணுவின் பிள்ளைகளை வச்சு தானே நாங்கள் அழைக்கிறேன். சரியோ? அணுவன்டா என்ன? புரோத்தனை நிக்க. சரியோ? திணிவன்டா என்னண்டா பிள்ளைகள்? அந்த அணுவோட கருவு இருக்கு தானே, கருவுக்குள்ள இருக்கிற புரோத்தண்டையும் நியூத்திரண்டையும் கூட்டுத்தொகை தான் என்ன பிள்ளைகள்? திணிவண்ணா இருக்கும். சரியோ? அப்போ புரோத்தன் 10 நியூத்திரன் 10 எத்தனை வரும்? 20 வரும். இவ்வளவு கூட்டி நான் பார்ப்போம். சரியா? ரைட். அடுத்தது போடுங்கோ, நடுநிலை அணு. தலைங்க மாதிரி போடுறது இல்லை, இவர் நடுநிலை அணு போட்டு நடுநிலை அணு சமன் பி சமன் இ என்று போடுங்க. பி சமன் இ. என்ன பி என்றா? புரோத்தன் சமன் இ இலத்திரன். சரியா? அப்ப நடுல இது நோட் ஒன்று போட்டு விடுங்க, நோட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. சரியோ? இப்ப அணுவண்டாலும் புரோத்தன் சமன் இலத்திரன் தான் பிள்ளைகள். சரிதானே? கவனிங்க, அணுவண்டாலும் புரோத்தன் சமன் இலத்திரன் தான்டா. நடுநிலை அணுவன்று சொல்லி சொன்னாலும் புரோத்தன் சமன் இலத்திரன் தான். ஏன் இதை தாரணண்டா, இது நடுநிலை அணுவன்று உங்களுக்கு வெளியே இருக்குது. இப்ப இப்படி கேட்கலாம், பின்வரும் அணுக்களில் காணப்படும் புரோத்தன் இலத்திரன் நியூத்திரன் எண்ணிக்கை தருகன்னு கேட்கிறான். அப்ப உங்களுக்கு காண தெரியும். அதை களியே இப்படி கேட்கிறான், பின்வரும் நடுநிலையான அணுக்களில் காணப்படும் புரோத்தன் இலத்திரனை கேட்டா நீங்க யோசிப்பீங்க, அணு படிச்சிருக்கிறோம், அது என்ன நடுநிலையான அணு? இதான் அந்த கேள்வி வந்து குழப்பறது. அப்படி பெரிய பந்தி களியா இருக்குண்டா ஒரு சொல் உனக்கு அந்த கேள்வியை விளங்காம பண்ணி விட்டுரும். சரியா? அந்த கேள்வியின் அர்த்தங்கள் விளங்கிக் கொள்ளணும். சரிதானே? அதாவது தாரன் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். நடுநிலையான வேண்டா பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளுங்க. புரோத்தன் எண்ணிக்கையும் இடத்த எண்ணிக்கையும் சமனாக இருக்கும், அப்போ மாறாது. சரிதானே? அது தனியா அணுவண்டு கதைச்சாலும் அப்படித்தான், நடுநிலையான வேண்டாலும் அதுதான். சரியா? இப்படி உனக்கு இப்படி போட்டுருங்க, இப்படி போடாலும் ஓகே. அணு அல்லது நடுநிலை அணு. சரியா? நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் ரெண்டு. அடுத்தது நியம முறை. அடுத்தது இறங்க போடுங்க, நியம முறை. நியம முறை இதெல்லாம் நீங்க 9ஆம் படிச்சிருப்பீங்க. சரியா? எல்லாம் ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். பாபு, நியம முறை எழுதுங்கோ. ஒரு மூலகத்தில் ஒரு மூலகத்தில் ஒரு மூலகத்தில் அணு எண் அணு எண் திணிவன் அணு எண் திணிவன் அணு எண் திணிவன் என்பவற்றை குறிக்கும் முறையாகும். என்பவற்றை குறிக்கும் முறையாகும். அப்ப கவனிங்க, ஒரு மூலகத்தில் அணுவன் திணிவன் என்பவற்றை குறிக்கும் முறையாகும். சரியா? ரைட். ஸ்பீட் எழுதி கொள்ளுங்க. அப்படி விடுபட்ட அப்புறம் ரெக்கார்டை பார்த்து கிளியர் பண்ணலாம். விளங்கப்படுறதே கவனிங்க. இப்போ பாருங்க, பிள்ளைகளுக்கு முதல் கிளாஸ் அணுவண்டா என்னென்னு பார்த்தோம். ஒரு அணுவண்ட 3 பிள்ளைகள் இருக்குது, அது 3 போதனிக்க புரோத்தனை எத்தனை தான் பார்த்தோம். இன்றைக்கு அணுவண்டா என்னென்னு பார்க்குறோம். அடுத்த துணி என்னென்னு பார்த்துட்டோம். சரியோ? அடுத்த நல்ல அணுவன் தந்துட்டேன். நியமமுறை என்ற பிள்ளை இது முக்கியம். சரியா? நியமமுறை என்னென்னடா பிள்ளைகள், ஒரு மூலத்தில் இந்த அணுவன் தெரியும் இருக்கு தானே, அதை குறிச்சு காட்டுற முறை. அப்போ அந்த முறையில் போட்டு தான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு இனங்க அணு தெரியும். சரியா? இப்போ இதை கிருஷ்ணன் ஒரு மூலம் எடுத்தோம்டா, உங்க கோப்பையில இந்த பக்கம் என்னது? இடது பக்கம் தானே. இந்த பக்கம் என்னடா? இடது தானே. இடது இங்கால என்ன வேலை? இப்படித்தானே பாக்குறது. ரைட். இந்த பக்கம் இடப்பக்கம். இடப்பக்கம் கீழே வாரது என்ன? செட். செட் என்ன பிள்ளையர்? அணுவன். ஏண்டா என்னது? திணிவன். குறியிட்டு விளங்குதா? ரைட்டா? குறியிட்டு விடுங்க. ஏ செட் வேண்ட பக்கத்துல திணிவன் எழுதி கொள்ளுங்க. மேல போட்டன் தேவையில்லை, தேவைன்னா எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்டா. போடுங்க.
ஓகே ரைட். கேள்விக்கு போவோம். கேள்வி என்ன? நான் அந்த டியூட்ல இருக்க கேள்வி இல்லை, உங்களோட புத்தகத்தில் இருக்க கேள்வி. அதை சொல்ல வந்துட்டேன். புத்தக கேள்வி செய்து விடுவேன். ஏன்னா புத்தகத்தில் வர கேள்வியை கூட பாச கேள்வி தூக்கி போட்டிருக்காங்க. அதே ஐடியாவில் தூக்கி அப்படியே போட்டிருக்க பிள்ளைகள். கேள்விகள் இருக்கு, அது பாச கேள்வி செய்யல சொல்றேன். சரி விளங்குதா? ரைட். உங்களோட புத்தகம் பயிற்சி எடுங்க. 85 85ஆம் பக்கம். 85ஆம் பக்கம் எடுத்தீங்கடா முதல்ல பக்கத்துல இருக்கு. புத்தகம் எல்லாரையும் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் புத்தகம் இல்லைன்னு சொல்லி சொன்னா சொல்லுங்க, அந்த பிடிஎஃப் அனுப்பி விடுறேன் புத்தகத்தை. சரியா? குறிச்சிட்டீங்களா? ரைட். பார்ப்போம், இதில் களியை பார்ப்போம் என்ன. அதில் பாருங்க பிள்ளைகள், முதலாவது களி பாருங்கோ. பின்வரும் வாக்கியங்களில் உள்ள இடைவெளிகளை நிரப்புக. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும், புத்தகத்தில் கேள்விகள் இருக்கு பிள்ளைகள், சரிதானே? நீங்கள் கேள்வி நூல் தேவையில்லை. சரியோ? இப்போ நீங்கள் அந்த பயிற்சி என்ற பேரை போட்டு எத்தனையாம் பக்கம்? 85ஆம் பக்கம். பயிற்சி பிரேக்கர் போடுங்க. 85ஆம் பக்கமா பேஜ். உங்களோட புத்தகத்தில் என்ன பக்கமாக போட்டு அதில் முதலாவது களியில் முதலாவதுக்கு என்ன விடையை மட்டும் எழுதிட்டு வந்தால் சரி. அந்த கேள்வி நம்பர் போட்டு விடையை மட்டும் எழுதினீங்கன்னா சரி. சரிதானே? கேள்வியெல்லாம் எழுத தேவையில்லை, புத்தகத்தில் இருக்குதானே கேள்வி, இப்படியும் எழுதுவான். முதலாவது பாருங்கோ, அணு ஒன்றின் திணிவு 14 ஆகும். சரிதானே? ரைட். என்ன சொல்றாங்க பாருங்கோ. திணிவு என்ன எவ்வளவா? A = 14. தர வாசிச்சு கேள்வியை குறிச்சு பழகுங்க. அதன் அணுவன் 6ஆம். அணுவன் எவ்வளவு பிள்ளைகள்? செட் 7 எவ்வளவு? 6. கேள்வி வந்து 22 எண்ணிக்கை கேட்டிருக்கு பிள்ளைகள். சரியோ? அதில் உள்ள 22 எண்ணிக்கை கேட்டிருக்கு. சரியா? ரைட். கேள்வி என்னது? 22 என்னவா? ஓகேயோ? அப்போ இதில் பாருங்கோ, இந்த 22 எண்ணிக்கை காண்றதுக்கு இதில் வந்து திணிவன் தேவையா எங்களுக்கு? திணிவன் தேவையா? இல்லை. ஏன்? அணுவன் எவ்வளவு? 6ன்னு சொல்லியிருக்கு. இப்போ தான் அந்த நடுலையான ஒன்று சொன்னாங்க, விளங்குதா? நடுலையான அணு. ஏன்? புரோத்தன சமம் 22 தான்டா. ஆனால் புரோத்தன சமம் அணுவன் இல்லை. இங்க பாருங்க, செட் 7p பிள்ளையர் ஏற்றுக்கொள்றீங்களா? செட் 7p அணுவன் சமன் புரோத்தன எண்ணிக்கை. புரோத்தன எண்ணிக்கை சமன் என்னது? 22 எண்ணிக்கை. ஏன்? நடுலையான 22 எண்ணிக்கை சமன். ஓகேயா? அப்போ செட் 7p p சமன் ஈண்டாடா, ஆட்டோமேட்டிக்காக செட் சமன் ஈயாக இருக்குன்னு தான் இதில் ஒன்று கொண்டு சமன் தான் அப்படி எல்லாம். சரியோ? நடுநிலை அணுக்களில் மட்டும்தான் இப்படி வரும். அயன் காய்க்க வராது. அது அயன் பாக்கிக்க பார்ப்போம். அப்போ அந்த டிஃப்ரெண்ட் விளங்கும் உங்களுக்கு. சரியா? அப்போ அணு 6டா 22 22 6ஆக இருக்கு. சொல்ல விளங்குதா? ரைட்டா? இது அப்படி குறிச்சு விடுங்க. குறிச்சு ஈசவன் போட்டு விடுங்க. ரைட். பயிற்சி 85ஆம் பக்கம். முதலாகளில் முதலாகளிக்குரிய விளக்கம். ஓகே தானே? எழுதுற விடைகள் ஏன் இது எப்படி எழுதுறோம், என்னென்று வந்தது எப்படி என்றெல்லாம் கேள்வி கேட்டு உங்களுக்கு விளங்கி எடுக்கணும். அதான் விளங்கி படிக்கிறது. பாடமாக்காங்க தயவு ஒன்றையும் எல்லாத்தையும் விளங்கி எடுத்து வைங்க. விளங்கி எடுத்தா மறக்காது பிள்ளைகள். பாடம் வாங்கினா நாளைக்கு கிளாஸ் முடிஞ்சு வாங்க போய் மறந்துடும். ஓகேயானே? ஏன் இதில் 6 போட்டாங்க? அவன் திணிவண்ணு தந்திருக்கான். சரியோ? திணிவண்ணுக்கு போய் கண்டு என்ன செய்யலாம்? திணிவண்ணு காணோண்டா இதில் என்னது? அணுவன் இருக்கு. சரியோ? ஒரு அணுவன் இல்லாமல் அதில் கழிச்சு எடுக்க போறீங்களா? அதை போய் சரியோ? அணுவன் 6ண்டாடா, புரோத்தன எண்ணிக்கை 6. புரோத்தன எண்ணிக்கை 6ண்டா, புரோத்தன எண்ணிக்கை 22 சமம் தானே? அதான் நீங்கள் சந்தான் பாயிண்ட். விளங்குதே? அப்போ 6ண்டாவது மாறுதானே? சரியா? கவனமா? ரைட். அடுத்த வாங்க 2வது. அணு ஒன்றின் புரோத்தன எண்ணிக்கை 19 ஆகும். இலத்திரன் எண்ணிக்கை டேஷ். இப்போதானே சொன்னோம், புரோத்தன எண்ணிக்கை 19, இலத்திரன் எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும்? அதுவும் 19 தான். சமந்தாடா. புரோத்தன சமன் இலத்திரன் தான். பாருங்க முடியாது, புரோத்தன சமன் இலத்திரன் தானே? சரியா? கூட யோசிக்கிற ஒன்றும் இல்லை. சிம்பிள் விஷயம். சிம்பிளோட அடிப்படை கணிதம் மாதிரி தான். ஒன்று கொண்டு சமண்டா பிள்ளைகள். அது எத்தனை பெருமானா அதே பெருமானம் தானே அது இருக்க போகுது. புரோத்தன இலத்திரன் சமன்டா. புரோத்தம் 10 இலத்திரன் 10 தான். புரோத்தன் 5 இலத்திரன் 5 தான். அதான் சமண்ட அர்த்தம். சரியா? பாருங்கோ, இலத்திரன் எவ்வளவு? 19 ஆகும். இவ்வளவில் 18 நீர்த்துறங்கள் உள்ளன. இதன் திணிவன் எவ்வளவு? திணிவன் எவ்வளவு? காணுங்க பாப்போம். புரோத்தம் 19, நியூத்திரம் வந்து 18. இப்போ கேள்வி வந்து திணிவன் எவ்வளோட்டான் கேள்வி. இப்போ பார்த்து நாங்கள் திணிவன் சமன் என்ன பிள்ளைகள்? ஏ சமன் புரோத்திரம் பிளஸ் நியூத்திரன். புரோத்திரன் 19, நியூத்திரன் 18. இப்போ கூட்டி விட்டா எவ்வளோ பிள்ளைகளே? இவ்வளோ நம்பியில. அப்போ பிள்ளைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்?
தெனிவன் சமன் புரோத்திரன் சமன் இலத்திரன் நியூத்திரன்ன்றது இந்த சமன்பாடு தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ கேள்வி செய்யறதுக்கு உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அணுவன் சமன் புரோத்தன் தெரிஞ்சுக்கணும். நடுநிலை அணுவில் புரோத்தன் இலத்திரன் சமன் தெரிஞ்சிருக்க வேணும். விளங்குதா? அதுதான் இந்த நோட் பாயிண்ட் இருந்தது. இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் சொல்லி விளங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்ஸாக தந்துருக்கு. சரியா? இதைத்தான் இதில் இருக்குது. இப்போ இது உலகம் தெரிஞ்சா காணும். இந்த கல்வியை செஞ்சு அப்படி உடைச்சு கொண்டு போகலாம். சரியோ? பிள்ளைகள் இப்போ நீங்கள் இப்போ 10ஆம் ஆண்டு ஒரு உண்மையை சொல்கிறேன், அப்படியே கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ ஓயில் ஆக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ 11ஆம் ஆண்டு புதுசாக படிக்க ஆக்கலாக இருந்தாலும் சரி, சரியோ? அவங்களுக்கு இன்னும் கிளியர் இல்லாமல் இருக்க பாடம் உண்டா இந்த 10ஆம் ஆண்டு 3ஆம் பாடம் தான். விளங்குதா? அவங்க சயின்ஸில் வந்தவங்களுக்கு கெமிஸ்ட்ரி செக்ஷன் விளங்குன்னு சொல்லி சொன்னால் இந்த 3ஆம் பாடம் கிளியர் இல்லையண்டா அங்கால பெற மற்ற பாடங்கள் விளங்காது. அதை உங்களுக்கு சொல்கிறேன். விளங்கிங்களுக்கு இந்த பாடத்தின் முக்கியத்துவத்தை அதான் அடுத்த முதலாவது இதை படிப்பிக்க காரணம். இந்த ஸ்டேமுக்குள்ளேயே இதான் உங்களுக்கு பேசிக்கானதும் எல்லாரும் நீங்கள் கஷ்டம் நினைக்கிறதும். ஆனால் கஷ்டம் நினைக்க ஒன்றுமே இல்லை. ஏன் கஷ்டம்? இப்போ முதலாவது கிளாஸ் நடந்தது. முதலாவது கிளாஸ் நம்ம இன்றைக்கு வந்தால் படிக்க காய்க்கிற விளங்குமோ? சரி, இன்றைக்கு வந்தால் கூட உலகம் விளங்கிக்கொள்ளலாம். நாளைக்கு வந்தா நாளைக்கு 3ஆவது கிளாஸ் வராங்களுக்கு அணுவன் தனிவன் நியமம் முறையண்டா இது என்னடா இது அணுவன் தனிவன் நியமம் முறை என்ன ஒன்று விளங்கு இல்லை. இது இப்படித்தான் இருக்கு. விளங்குதோ? சரி, நாளையாம் கிளாஸ் அடுத்த கிளாஸ் வந்தா அதான் பிரச்சனை. இப்போ ஒரு யூனிட் தொடங்கினா பிள்ளைகள் அந்த யூனிட் ஸ்டார்ட்லேருந்து முடிவு மட்டும் நீங்கள் இருக்கணும். முடிவு மட்டும் அந்த கிளாஸை பார்த்துட்டீங்கன்னா ஓகே. அப்புறம் அடுத்த யூனிட் தொடங்கிக்கலாம் அதில் விட்டுவிட்டா அந்த எந்த யூனிட்டை நீங்கள் இதில் விட்டீங்களோ அந்த யூனிட் உங்களுக்கு அப்படியே என்ன செய்யும், விளக்கம் இல்லாமல் போயிடும். இதான் உங்களுக்கு பாடங்கள் கஷ்டமாகிறதும் உங்களுக்கு ஒன்றும் விளங்காமல் இடையில நிற்கிறதுக்கும் நீங்கள் பாடங்கள் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கும் காரணமே தான். அதான் என்ன நடந்தாலும் கிளாஸுக்கு மேக்ஸிமம் ஒழுங்காக வாங்கும். சரி, இப்போ ஆன்லைன் வழியாக உங்களுக்கு இன்னும் ஈஸி. இப்போ ஏதாச்சும் கிளாஸ் மிஸ் ஆனால் கூட ரெக்கார்டிங் எடுக்கலாம். ரெக்கார்டிங் எடுத்து பார்த்து கவர் பண்ணிடலாம். நேரடியாக கிளாஸ் போனீங்கன்னா அந்த பிரச்சனை போனது. நேரடியாக கிளாஸில் ஒரு 5 நிமிஷம் பிந்திப்பாலும் சார் 5 நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சொன்ன நோட்ஸ் மிஸ் ஆயிடும். சார் கதையில் வராது, நோட்ஸ் எழுதலாம். இது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு சரி தானே? அப்போ நீங்கள் ஆனால் என்ன ரெக்கார்டிங் பார்த்து ஒழுங்காக எடுத்து படித்து எடுத்துரும். இப்போ நாளை பார்ப்போம் நாளை பார்ப்போம் சும்மா ரெக்கார்டிங் பார்த்து ரோட விட்டு பார்க்குறது, தட்டி பார்க்குறது, பார்த்துட்டு சும்மா பார்த்து கொண்டு விளங்கி எடுப்போம். நாங்கள் பார்த்து விளங்கி எடுக்கிறோம். இப்படிலாம் விட்டிங்கன்னா கஷ்டம். ஸோ இந்த பாடத்தின் முக்கியத்துவம் சொல்லிட்டேன். வடிவாக ஒவ்வொன்றன் எல்லாம் கிளியராக ஒவ்வொரு டாப்பிக்கும் கிளியராக வடிவாக ஆழமாக ஆராய்ஞ்சு தியரியோடு சேர்த்து உடனே கேள்வி. ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு தியரி படித்தா அதுக்குரிய கேள்வி செய்து நான் போவேன். அப்போ ரெண்டுமே தான். நீங்கள் என்ன செய்யணும், நாம் ஒரு 10ஆம் கிளாஸ் போய்க்கல நீங்கள் முன்னுக்கு திருப்பி ரிவிஷன் பார்த்துட்டு வரணும். நீங்கள் திருப்பி படிச்சு கொண்டு வரணும்டா. செய்த கழியை திருப்பி செய்து பார்த்துட்டு வரணும். அப்படி பார்த்துட்டு வரைக்கும் உனக்கு பாடம் டச்சில் இருக்கும். இந்த பாடம் கைக்கில் வந்துடா சயின்ஸ் உனக்கு கைக்கில் வந்த மாதிரி தான். சரியோ? விளங்குதோ? அவ்வளோதே கஷ்டம் இல்லை பிள்ளைகள். கஷ்டமாக்குறது நீங்கள் தான். ஒழுங்காக கிளாஸுக்கு போகாமல் இடையில விட்டு படிக்கிறது. இந்த விட்டு படிக்கிறதுலாம் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னா சரி. கிழமை 3 நாள் தான் என் கிளாஸ். 3 நாளைக்கு ஒழுங்காக படிக்கிறாதா? திங்கள் கிளாஸ் அடுத்த செவ்வாய் புதன் கேப் இருக்குது. இப்போ திங்கள் ஒரு அடியாவது ரெக்கார்டிங் செவ்வாய்க்குள்ள பார்க்கலா? அடுத்த கிளாஸ் புதன். சரியா? புதன் கிளாஸ் ரெக்கார்ட் விட்டா யாரும் பார்க்கலாதா? வள்ளி விட்டா சனியாரில் பார்க்கலாதா? பார்த்து முடிச்சிடலாம். ஓகே தானே? ஸோ ஒழுங்காக படிச்சிங்களா சிம்பிளாக சயின்ஸ் உங்களுக்கு வந்துடும். உனக்கு பூஜ்ஜியத்தில் நீ இருந்தாலும் பரவாயில்ல. 9ஆம் ஆண்டில் உனக்கு கடைசி 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸோ 1 மார்க்ஸோ 2 மார்க்ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீ இதுலேருந்து ஆரம்பிங்கோ எல்லாம் சரியா. அவங்க இந்த முறையே இந்த முறை ஃபஸ்ட் டைம் நல்ல மார்க்ஸ் வரும். ஃபஸ்ட் டைம் எக்ஸாம்ஸில் நடக்கான ஒரு கதையும் வருது. அது இன்னும் தெரியலை. ஆனால் ஃபஸ்ட் டைம் விட்டாலும் அங்கே செகண்ட் டைம் கட்டாயம் நடக்க முடியாது. புரியுது? செகண்ட் டைம் படிக்க போறியோ செகண்ட் டைம் விட 14 பாடம் வரும். ஃபஸ்ட் டைம்னாலும் பரவாயில்ல முடியாது. 6 பாடம் தான் வரப்போகுது. விளங்குதா? செகண்ட் டைம் 14 பாடம் லோட் கூடிடும். ஆனால் உங்களுக்கு எக்ஸ்கூல் நடக்கோ இல்லையோ என்னட்ட எக்ஸாம் எல்லாம் நடக்கும். யூனிட் முடிஞ்சா யூனிட் எக்ஸாம், மாதம் முடிய மாதம் மந்த்லி எக்ஸாம், அடுத்த டேர்ம் 6 பாடம் முடிய டேர்ம் எக்ஸாம் நடக்கும். என்னட்ட எக்ஸாம் நடக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு ரெடியாக தான் வேணும். சரி தானே? ரைட். ஓகேயா? அப்போ எவ்வளோ வழி வருது? 19 வேண்டா? 20 40 40 முடிஞ்சா 37. சரியா? 37 வருதா? தெரியுமா? தான் வேலை பாருங்க. ரைட்டோ? இது என்ன? இது அதில் இருக்க அந்த 2வது கேள்வி. 3வது பாருங்க. அணுவின் கருவில் காணப்படும் புரோத்தன்களினதும் நியூத்திரன்களினதும் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை டேஷ் ஆகும். என்னது இந்த தெனிவன்? புரோத்தன் நியூத்திரன் கூட்டத்தொகை என்னடா? தெனிவன். விளங்குதா? 3வது தெனிவன். ரைட். 3வதுக்கு என்னது? தெனிவன். இந்த விஷயம் முடிஞ்சு. அடுத்தது பாருங்கோ 2வது கேள்வி. 2வது கேள்வியை பாருங்க. அதில் அலுமினியத்தின் அணுவன் 13 ஆகும். அதன் திணிவன் 27 ஆகும். அலுமினியத்தில் அணுவண்ணையும் திணிவனையும் நியம முறையில் எழுதுக. என்ன இப்போதான் பார்த்தேன் நியம முறை எப்படி எழுதுறது? அலுமினியம் வரும். அலுமினியம் என்ன செய்யணும்? நாங்கள் கீழே என்ன வரும்? கீழே திணிவன் வரும். என்ன வரும்? கீழே திணிவன் வரும். ஓமோ மேலடா திணிவன். கீழே வர என்ன அணுவன்? எவ்வளோ அணுவன்? 13. மேலே தின திணிவன் 27. ஓகேயா? சரியா? பாருங்க இதுதான் நியம முறை.
அலுமினியத்தில் அணு எண்ணையும் தனி எண்ணையும் நியம முறையில் எழுதுக. இதான் நியம முறை. இப்போ சொன்னா நியம முறை எந்த மூலமா அது கீழே இடது பக்கத்துல கீழே என்ன வரும்? அணுவன். மேல வர என்னது? திணிவன். சரியா? அப்ப எந்த மூலம் அவன் எக்ஸ் ஒய் செட் எதை தந்தா கூட கீழே வர அணுவன் மேல வர திணிவன். சரியா? அப்ப இதை வச்சு இப்படி நம்மளுக்கு கேள்வி வைப்பாங்க. இதை வச்சு என்ன கேட்பாங்க? ரைட். இதை வச்சு கேட்பான் அலுமினியத்தின் புரோத்தன் எண்ணிக்கை எவ்வளவு, இலத்திரன் எண்ணிக்கை எவ்வளவு, நியூத்திரன் எண்ணிக்கை எவ்வளவு ரெண்டு கேட்பாங்க. சைட்ல போடுங்க. இதுல புரோத்தன் எண்ணிக்கை எவ்வளவு, இலத்திரன் எண்ணிக்கை எவ்வளவு, நியூத்திரன் எண்ணிக்கை போடுங்க. இவ்வளவு நம்மளே பாடம். இவ்வளவு விளங்கி எடுத்துட்டீங்கன்னா சரி. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். எவ்வளவு புரோத்தன்? அணுவன் வந்து புரோத்தன் சமன் தானே? ரைட். புரோத்தன் இப்போ எவ்வளவு? 13. அப்ப இலத்திரனும் என்னது? 13. நியூத்திரன் என்ன செய்ய முடியல? 27லேருந்து 11 கழிச்சா சரி. இங்க வேற முடியல. இப்போ பி சமன் சாரி பி பிளஸ் என் சமன் என்ன புள்ளியல்? ஏதானே? இதான சமன்பாடு. சரியா? இல்லை அடிப்போம். பி பிளஸ் என் சமன் ஏ. தனிவன் சமன்பாடு திருப்பி எழுதலாம் தாடா. ரைட். அப்போ கேர்லி என் புள்ளியல். அப்போ என் சமன் என்ன புள்ளியல்? ஏ கூட்டுப்படுற பி அங்கே என்ன செய்யும்? கழிபாடும். அப்போ ஏ எவ்வளவு திணிவன் 27. புரோத்தன் எவ்வளவு? 13. கழிச்சு விட்டீங்கன்னா எவ்வளோ புள்ளியல் வரும்? 14 வரும். விளங்குதா? இப்படி தமிழுக்கு கேட்பாங்க. ஒரு மூலத்தின் அணுவன் தனிவன் தந்துட்டு அதை நியம முறையில் தருக. அதுல புரோத்தன் எண்ணிக்கை எவ்வளவு, இலத்திரன் எண்ணிக்கை எவ்வளவு, நியூத்திரன் எண்ணிக்கை எவ்வளவு தருவாங்க. சரியா? அப்ப கவனமா. அப்ப இது என்ன இப்படி கணிச்சு பார்க்கலாம். இப்படி போட்டுடுங்க. இப்போ இப்படி போடுங்க. ஆனா உண்மையா பாருங்க திணிவன்ல இருந்து அணுவன் கழிச்சது அணையடியா. என்ன செய்யண்டா? திணிவன்ல இருந்து புரோத்தன் எண்ணிக்கை கழிக்கிறோம். உங்களுக்கு புரோத்தன் எண்ணிக்கை அணுவன் சமன் தான் இல்லை பாருங்க. புரோத்தன் எண்ணிக்கை அணுவன் சமன் தானே? அப்ப என்ன ஐடியா இதுல இருந்தே கழிச்சு விடலாம். இப்போ ஆரம்பத்து இப்படி எழுதி பழகுங்க. அப்புறம் உங்களுக்கு இதால பார்த்து கழிக்கிற அந்த ஆற்றலும் உங்களுக்கு வந்துடும். இப்ப நான் சொல்ற மாதிரியே பஞ்சிப்படாம வடிவாளுதுங்க. சரியா? புது வகுப்பு, புது பாடம், புது கிளாஸ், எல்லாம் புது பேனை, புது கோப்பி, எல்லாம் புதுசானே. அப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பீங்க. அப்போ இந்த இதில் வடிவா எழுதி கொள்ளுங்க. இப்போ கொஞ்சம் போகும் 5ஆம் கிளாஸ் போக அப்புறம் எல்லாம் பழசாயிரும். முதல் பக்கம் வடிவா எழுதிருப்பீங்க. அப்புறம் அங்கே போக அப்படியே கொஞ்சம் தேஞ்சு கொண்டு போகும். சரியோ? கவனம். ஓகேயா? அப்போ நீ இல்லை இந்த பயிற்சி புத்தகத்தில் இருக்கிற இந்த புத்தகத்தில் அடுத்த அட்டவணை கழி இருக்குல்ல, இது செய்யலாமா இல்லையா? பாருங்க ஒரு நியமம் இருக்கு. இலத்திரன் நீ தான் இருக்கு. சரியா? இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக செய்து கொள்ளுங்க. ஹோம்ஒர்க்காக செய்து வருங்க. அடுத்த கிளாஸுக்கு சொல்லி தரேன். இப்போ சாம்பிள் அங்கே பிடிச்சா அவ்வளோ செய்து காட்டிட்டு தானே. இந்த அட்டவணை செய்யலாம் முடியாது. அங்கே செய்யலாது. இந்த அட்டவணை மட்டும் செய்யலாம். செய்து வைங்க. அட்டவணை அடிக்கணும் மட்டும் இல்லை. அட்டவணை அடிக்கத்தான் முடியும். அட்டவணையை அடிங்க. கொப்பியில் அடிச்சு வைங்க. அப்படி புத்தகம் உங்களான புத்தகத்தை செய்யுங்க. அதுவும் உங்களோட பிரச்சனை பிள்ளைகள். நீங்கள் கொப்பியில் எழுதினாலும் ஓகே, புத்தகத்தில் ஓகே, அதுவும் கூட பிரச்சனை. இப்போ புத்தகத்தை எழுதி போட்டு ஸ்கூலில் டீச்சர் அடி வாங்கிட்டு என்ன சாட்டக்கூடாது. துவாசராஞ்சன புத்தகத்தில் எழுத சொல்லி. சரி, இதெல்லாம் கீறக்கூடாது புத்தகங்கள். ரைட்? ஓகே, சரிதானே? அதுவும் கூட விருப்பம். ரைட். இப்போ எந்த டியூட் எடுங்க? நம்மளோட டியூட் எடுங்க. பதிமூன்றாம் பக்கத்துக்கு வாங்க. 13ஆம் பக்கம். டியூட்டா 13ஆம் பக்கம். அடியில் பக்க நம்பர் இருக்கா? 13ஆம் பக்கத்துக்கு வாங்க. மேலே பாருங்க பி கூட்டு அந்த டேஷ் போட்டோ களி இருக்கு பாருங்க. இவளையும் படிச்சதுக்குள்ள வந்து களி தான்டா. அதுக்குள்ள போட்டோ களியில் தான் பார்க்குறோம். பாருங்க புத்தகத்தில் உங்க முதலாவது 2ஆவது களி செய்து காட்டிட்டேன். இந்த படிச்சதை வச்சு அந்த அட்டவணையை நீங்கள் ஹோம்ஒர்க்காக செய்து பாருங்க. அது வள்ளிக்கலாம் அதை விளம்பரப்படுத்தி விடுவேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண தான் வேணும். இப்போ நான் சொல்ல எழுத நல்லா தான் இருக்கு. சரியோ? இப்போ கிளாஸ் முடிஞ்சோம் பிள்ளைகள். உங்களுக்கு வேறு கிளாஸ் இருந்தால் போங்க. ஓகே. முடிஞ்ச உடனே டக்குனு முடி வச்சுட்டு ஓடாம நீங்க விடுற பிள்ளை என்ன தெரியுமா? கிளாஸ் முடிஞ்ச உடனே வச்சு மூடி ஏதோ பெருசாக இமயமலைக்கு ஏறி கொடி ஏற்றிட்டு வந்தவன் என்ன பிள்ளை மூடி வச்சு போட்டு போய் அங்கே போய் என்ன சரி 8 மணி ஆகும். போய் சாப்பிட்றது அப்படியே விட்டு அப்படியே போய் திரையை கொண்டுறது. நாளைக்கு படிப்போம், பிறகு பார்ப்போம் என்ன நடக்க வேண்டாம். நீங்கள் இப்போ படித்த உடனே இந்த ஒரு 1 hour கிளாஸ்ல இருந்து படித்தா அந்த ஃபார்ம்லாம் நிற்பீங்க. நான் காய்ச்ச விஷயம்லாம் மைண்டில் நிற்கும்.
நீங்க அதை விடக்க முடிச்சுட்டு அடுத்த வேலை போனீங்கன்னா என்ன நடக்கும்? உங்க மைண்ட் மாறிடும். படிச்ச விஷயங்கள் இருக்கு. நாளைக்கு நீங்க எடுத்து பார்த்தா கூட இதேண்டா நான் செட்டை போட்டேன், இது என்ன ஏ போட்டிருக்கிறேன், அணுவனண்டா ஏக்கு வந்து ஆனாண்டா அம்மா தானே, அம்மா தானே ஆனா இங்க சொல்லினா ஏ தான் போடுவீங்க டைப் பண்ணீங்க மெசேஜில். அப்போ ஏ ஆனாண்டா இங்கே ஏ தானே வரணும், ஏன் செட்டை போட்டிருக்காரு மாறி இப்படி எல்லாம் நாளண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா குழப்பம் தான் இருக்கு. அப்போ ஏன் பி பிளஸ் போட்டோம், ஏன் நடுவில் ஏனும், இதே பி சமணி என்றது இப்போ உடனே நீங்க திருப்பி பார்த்து ஒருக்கா பார்த்துட்டீங்கன்னா அந்த அட்டவணை தந்துருக்கு தான் செய்ய சொல்லி கிளாஸ் முடிஞ்ச உடனே செய்து பார்த்துட்டு போனீங்கண்டா உங்களுக்கு ஈஸியா இருக்க முடியும். உடனே நீங்க ரிவிஷன் பண்ணீங்கண்டா 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் காணும், 10 நிமிஷம் கூட 5 நிமிஷமே காணும். பட்டியா குயிக்கா ரிவிஷன் பண்ணிட்டு பார்க்கலாம் வீட்டை போய் போனோன்னே. சரியோ, வீட்டை போனோன்னா வீட்டை இருக்கீங்க, வீட்டை கிளாஸ் முடிஞ்சோன்னே இல்லை விட்டீங்களோ திருப்பி படிக்க ஆரம்பத்தாலும் ஆகலாம், திரும்ப ரெக்கார்ட்லாம் பார்க்கணும். அப்போ எவ்வளோ ஒரு 5 நிமிஷத்தோட எவ்வளோ நேரத்தை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். சரியோ, அந்த மிச்ச நேரத்துக்கு நீங்கள் அப்படி வீணாக்கிறதுக்கு மிச்ச நேரத்தை நீங்கள் நித்திர ஒரு நாள் அடி எல்லாம் கூட மற்ற வேலையில் செய்யலாம், மற்ற படங்க படிக்கலாம்ல. இதான் நீங்கள் விடுறப்பட. சரியா, உடனே பார்த்துட்டீங்களா அப்படியே உடனே பார்த்து விளங்கி எடுத்துடணும். ஓகே, அணு இப்படி இருக்கு, புரோத்தன் இருக்கு, நியூத்தன் இருக்கு, புரோத்தன் நியூத்தன் கருவுகள் இருக்கு, வெளியால இலத்திரங்கள் இருக்குது, ரைட். அணுவனண்டா புரோத்தன் நீக்க தெரிவனண்டா புரோத்தன் நியூத்தன் கூட்டுத்தொகை. சரியா, இப்படி ஒன்று பார்த்துட்டீங்கன்னா ஓகே. ஆனால் அணு உண்டாலும் சரி அணு உண்டாலும் சரி புரோத்தனும் இலத்திரனும் சமனா இருக்குது. ஓகேயா, புரோத்தனை தெரிஞ்சா வேண்டாம், அணுவனும் இலத்திரனும் சமனா இருக்கு. இப்படி பார்த்துட்டீங்கன்னா சரி. அடுத்த தனியாக முறை என்ன, ஒரு மூலத்தில் இடது பக்கத்தில் கீழே வந்து அணுவன், மேலே இருக்க திணிவன். திணிவன்டா என்ன பாரம் தானே, திணிவு திணிவன்ற பாரம் தானே. பாரத்தை நீங்க மேலே வச்சுக்கணும் வச்சுக்கணும், தலையில வச்சிருப்பீங்க பாரது, சரிதானே. அவ திணிவன் மேலே இருக்கணும், குறிக்கிற முறை எவ்வளோ தான் விஷயம். அப்புறம் அதை வச்சு அப்படி கேள்வி வைப்பாங்க. இவ்வளோ நீங்க யோசிச்சு பார்த்து வச்சிங்கன்னா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா விளங்கி எடுத்துருவீங்க பிள்ளைகள். இது விளங்கி எடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்கள் விளங்கும். இது அணுவன்ன்றது அணுகண்டா என்னன்றதுல ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ச்சியா போற செயின் பிள்ளைகள். இந்த பாடம் ஒரு ரெயின் பட்டி மாதிரி தான். ரெயின் அப்படி தொடர்ந்து போகுதோ அப்படியே அறந்தா முடிஞ்சுது, அதே மாதிரி தான் இது போகும். ஸோ ஒரு கிளாஸையும் கவனம் பார்த்தீங்கன்னா சரி. ஓகே, இதை பாருங்க கேள்வி 11. பின்வரும் கூற்றுக்களில் காணப்படும் இடைவெளிகளில் பொருத்தமான சொற்களை இட்டு நிரப்புக. ஓகேயா, திணிவை கொண்டதும் இடத்தை எடுத்துக் கொள்வதுமானவை டேஷ் எனப்படும். என்ன விளையல்? சடப்பொருட்கள் எனப்படும். சரியா, திணிவை கொண்டதும் இடத்தை எடுத்துக்கொள்றது சடப்பொருட்கள் எனப்படும். சிம்பிள் களி. அடுத்த பாருங்க, அணுவில் மறையேற்றத்தை கொண்ட துணிக்கை. எது மறையேற்றத்தை கொண்டது? புரோத்தன நியூத்திரன் இலத்திரன். சரியா, கவனம். மறையேற்ற மாதிரி இலத்திரன். அடுத்தது அணுவின் கட்டமைப்பு தொடர்பான கோளக மாதிரி உருவை முன்வைத்தவர் யாரு? ஏர்னஸ்ட் ரதர்போர்ட். ரதர்போர்ட் போடாலும் சரி, ரதர்போர்ட், ஏர்னஸ்ட் ரதர்போர்ட் அல்ல ரதர்போர்ட் போடாலும் சரி. சரியோ, அந்த கேள்வி பக்கத்துலேயே நோட் பண்ணி விடுங்க. நேல் போர் வெவ்வேறு சத்தியமட்டம் போட்டு விட்டா சரி, ஞாபகத்துக்கு இருக்கும் உங்களுக்கு. திருப்பி படிக்க பார்க்க ஞாபகம் இருக்கும். 2 பேர் தான் காய்ச்சிருக்கேன். இதில் நீர் உறக்க கீழே பக்கத்துல எழுதி விடுங்க. அதில் நீல் போர் 2 போட்டு பிரக்கெட்டுக்குள்ள நீல் போர் 2 போட்டு வெவ்வேறு சத்தியமட்டம் போட்டா காணும். அப்போ உங்களுக்கு சொல்ல தெரியும் தானே, கரவச்சுட்டி வெளியில இலத்திரங்கள் வெவ்வேறு சத்தியமட்டங்களை விளம்புறது. 2 பேரும் விளம்புறதுன்னா சொன்னவர் என்ன டிஃப்ரெண்ட், என்ன வித்தியாசம்? வெவ்வேறு சத்தியமட்டங்கள். சரியா, வேற வேற ஓபிட்டல்ஸ்ல வேற என்ன சொல்றாரு. அடுத்தது அணுண்ட அடிப்படை துணிக்கைகள். என்ன எழுத்துல எழுதணும், புற பிஎன்இ எழுதி விடுறீங்களா? சரியா, பிஎன்இ எழுத்துல எழுதணும். புரோத்தன் கம நியூத்திரன் கம இலத்திரன். ஓகேயா, 5 ஆவத்தோட படிக்கணும். சரியோ, அது படிக்க அதை செய்வோம். விளங்குதோ? ரைட். ஓகே பிள்ளைகள், அடுத்த விஷயத்துக்கு போவோம். என்ன இந்த அனுபவம் தெரியுங்களா? நீங்க 9ஆம் இருக்கு பிள்ளைகள், படிச்ச ஞாபகம் இருக்குன்னு தானே வந்திருக்கும். வேணா ரைட். இனித்தான் நீங்க 10ஆம் ஆண்டுக்குள்ள போக போறீங்க. இலத்திரன் நிலை அமைப்பு தலைங்க போடுங்கோ. இலத்திரன் நிலை அமைப்பு. இலத்திரன் நிலை அமைப்பு.
எழுதிக்கொள்ளுங்க. இலத்திரன் நிலையமைப்பு எழுதுங்கோ. அணுவின் கருவில் இருந்து பாயிண்ட் எழுதுங்க, பாயிண்ட்ஸ் எழுதுங்க அப்படியே. அணுவின் கருவில் இருந்து சரியா? நீங்கள் எழுதிங்கள். அணுவின் கருவில் இருந்து சரியோ. அடுத்த வரையில் அடுத்த பாயிண்ட் எழுதுங்கோ. அடுத்த பாயிண்ட் எழுதுங்கோ. வெளிநோக்கி அமைந்துள்ள சக்தி மட்டங்களில் வெளிநோக்கி அமைந்துள்ள சக்தி மட்டங்களில் சொல்ற ஃபார்மேட்ல எழுதுங்க சரியா? வெளிநோக்கி அமைந்துள்ள சக்தி மட்டங்களில் அடுத்த பாயிண்ட் அடுத்த வயதில் எழுதுங்க. அடுத்த வயதில் அப்படி அடுத்த வயதில் எழுதுங்க. இலத்திரன்கள் 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 நிரம்பியுள்ள முறையை குறிக்கும். இலத்திரன்கள் நிரம்பியுள்ள முறையை குறிக்கும். ஓகேயா? கவனிங்க. பிளஸ் போட்டு நடுவில் என்ன இப்போ கரு சரியா? நேரம் தானே ரைட். இப்போ கருவுக்கு பிள்ளையே பார்த்தீங்கன்னா வெளிநோக்கி என்ன செய்யுது? சக்தி மட்டங்கள் இருக்கு. ஓமா இல்லையா? இப்படி சக்தி மட்டங்கள் இருக்கு. ஒரு ரவுண்டா வரும், நான் பாதி எக்குறேன். இப்படி வரண்டா, இப்படி ஃபுல்லா வரும். நான் இவ்வளோ தெங்குறேன், இவ்வளோ தெங்குறேன் சரிதானே? ஓகே தானே? அப்போ இது வந்து எங்களுக்கு என்ன பிள்ளைகள்? இது வந்து முதலாம் சக்தி மட்டம், ரெண்டாம் சக்தி மட்டம், மூன்றாம் சக்தி மட்டம், நான்காம் சக்தி மட்டம், ஐந்தாம் சக்தி மட்டம். சரியோ? ஓகே தானே? ஒன்றரை மூணு போகும். சரி தானே? இதை வந்து இங்கிலீஷில் கே எல் எம் என் ஓண்டு போகும். அப்படி அந்த ஓரில் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அங்கே 5 வரைக்கும் பேர், அது 4 மணி தான் உங்களுக்கு இருக்குது. சரி தானே? ரைட். அப்போ வேறு ஒரு சக்தி மட்டம் தான் பிள்ளைகள். அப்போ இப்போ இதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு கூட வீட்டை இருந்து கூட ஒழுங்கைக்குள்ள வாரம், வீட்டை இருந்து ஒழுங்கே இருக்கேன்னு வைப்போம். இல்லை சார் எந்த ரோட் பெரிய மெயின் ரோட்டுக்கு முன்னுக்கு தான் இருக்கேன்டா, அதை சொல்லிடுறேன் நான். ஒழுங்கைக்குள்ள இருக்காது சொல்கிறேன். ஒழுங்கைகளுக்கு இருக்கேன்டா அந்த ஒழுங்கைக்குள்ள சிலவில் சைக்கிள் மட்டும் தான் போகும், மோட்டர் சைக்கிள் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து டிப்பரை கொண்டு வரலாமோ? கொண்டு வரலாது. சரி, அப்போ அந்த ஒழுங்கைகளை எத்தனை வாகனங்கள் எப்படி போகலாமன்ற அந்த ஒழுங்கைகள் அளவு இருக்கும். அவன் அந்த ஒழுங்கை விட்டு கொஞ்சம் மெயின் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா அதில் இத்தனை வாகனங்கள் இப்படி ஒரு இடத்துல போகலாம்னு இருக்கும். அந்த மெயின் ரோடு இன்னொரு மெயின் ரோடு போனீங்கன்னா அது இன்னும் கூட இருக்கும். அப்படி ஒவ்வொரு ரோடுகளுக்கும் போகிற வாகனங்கள் அளவு ஒன்னொன்று விலத்தி போகிற இடைவெளி எல்லாம் வித்தியாசப்படுது இல்லை அப்படியே? அப்போ உங்களுக்கு என்ன விளங்குது? ஒவ்வொரு ரோட்லையும் போகிற எண்ணிக்கையெல்லாம் வித்தியாசப்படும். அதே மாதிரி தாண்டா அதனோட கருவுக்கு வழியில இருக்க சக்தி மட்டங்கள்ல ஒவ்வொரு சக்தி மட்டத்திலையும் எத்தனை இலத்திரன் இருக்குன்னு தெரியும் எங்களுக்கு. விளங்குதா? முதலாவது சக்தி மட்டத்தில் எத்தனை இலத்திரன் இருக்கலாம், ரெண்டாவது எத்தனை இருக்கலாம், மூன்றாவது எத்தனை இருக்கலாம்ன்றது எங்களுக்கு தெரியாது. அப்போ அதை கண்டுபிடிக்கிறாமலே என்னது? இந்த இலத்திரன் இணைப்பு. அதாவது வெளியில அதனோட கருவுல இருந்து வசனம் என்ன வந்திருக்கான்னு பாருங்க. அணுவின் கருவில் இருந்து முதலாவது சரியா? வெளிநோக்கி அமைந்துள்ள யாரு? வெளிநோக்கி அமைந்துள்ளவை யாரு? சக்தி மட்டங்கள். இதெல்லாம் என்னது? சக்தி மட்டங்கள், சக்தி படிகள், ஓடுகள், ஒழுக்குகள், ஓபிட்டல்கள், மண்டிலங்கள் எல்லாம் யாரு பிள்ளைகள்? இவர் தான் இலத்திரன பயணப்பாதான். அப்ப சக்தி மட்டங்கள்ல இலத்திரன்கள் நிரம்பியுள்ள முறையை குறிக்கிறான்னு பிள்ளைகள் இலத்திரன் நிலை அமைப்பு. அது பிரிச்சு பாருங்க. இலத்திரன் நிலை, நிலையன்னா என்ன? என்ன இடம் எத்தனை சரியா? அங்க அமைப்பு அதான் சேர்த்து வச்சிருக்கு. ஓகேயா? அப்ப என்ன செய்ய போறோம், என்ன விஷயம்ன்ற விளங்க அவங்கல்ல. அப்ப அது எங்களுக்கு தெரியணும். அப்ப அதை எப்படி காண்ற ஒரு விஷயம் இருக்கு பிள்ளைகள். சரியோ? அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு பிள்ளைகள். ஏலே பாவிக்கிறதான் 2n வர்க்கம். 2n வர்க்கம் சரி. என்னது? 2n வர்க்கம். இதுல n வந்து என்னதை குறிக்கும் என்றால், இந்த n வந்து என்னதை குறிக்கும் என்றால் இந்த சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை. சரியா? சக்தி மட்டங்களோட எண்ணிக்கையை குறிக்கும். ஓகே தானே? உதாரணத்துக்கு பார்ப்போம். முதலாவது சக்தி மட்டம் இதுல எத்தனை இடத்துல இருக்குன்னு பார்ப்போம். சரியோ? முதலாவது என்ன பிள்ளைகள்? சரியா? முதலாவது பார்ப்போம். என்ன 2 தர 1 வர்க்கம்.
ஏன் என் வந்து சத்தியமடம் அணிக்கானே முதலாவது சத்தியமடம் 2 தர 1 வர்க்கம். அப்போ ரெண்டாவது என்ன 2 தர 2 வர்க்கம். மூன்றாவது என்ன 2 தர 3 வர்க்கம். அப்போ நாலாவது என்ன 2 தர 4 வர்க்கம். இப்படிதான் பிரதிடுற சரிதானே. அப்போ இதெல்லாம் என்ன புள்ளியல் ஒன்றுன்றது முதலாவது சத்தியமடம், ரெண்டா 2 சத்தியமடம், மூணாண்டா 3ஆம் சத்தியமடம், நாலாண்டா 4ஆம் சத்தியமட்டம். சரியா. எப்படி நீங்க எத்தனை 10 20 எத்தனையும் போட்டு போகலாம். அவ்வளோத்துக்குலாம் தேவைப்படாது. சரியா. உங்களுக்கு 4 சத்தியமடம் வரையும் முடிஞ்சிடும் உங்களுக்கு ஓயலுக்குள்ள. ஓகே தானே. சரியா. அப்போ இதை போட்டு பிரிச்சுங்க அவ்வளோ 2 பேரும். ஓகே தானே. ரைட். எத்தனை நிமிடம் எழுதிங்கண்ணே. இந்த இப்படி படத்தை போடுங்க. போட்டு இதை இந்த சாப்பாடு போடுங்க. இதை போட்டு இதை சுருக்கி எடுங்க. அப்போ இதெல்லாம் கூட புத்தகத்துல சாப்பாடுலாம் இல்லையா விளங்குதா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. தெரிஞ்சா ஈஸி டக்கண்டு எத்தனை எல்லாம் பார்க்கலாம். கழிய தருவாங்க. சரியா. ஒன்றின இருக்கும் எவ்வளோடா. ஓருண்டா எவ்வளவு. ஓருண்டா எத்தனை 2ஆ 11 ஒன்று. அப்போ எத்தனை 2 2 இதானே 2 வர்க்கம் 4. அப்போ 4 எத்தனை புள்ளியல் 8. இங்கே எத்தனை 3 வர்க்கம் எத்தனை 9. 9 2 18. 4 வர்க்கம் எத்தனை 16. 16 2 32. அப்போ இந்த எண்ணிக்கையில் இந்த இலத்திரங்கள் இங்கே நிரம்பும் புள்ளியல் விளங்குதோ. அப்போ முதலாக்க வரும் இதுக்கு வந்து 2, இதுக்கு 8, இதுக்கு 18. சரியோ. அடுத்தது 32. இந்த எண்ணிக்கையில் இலத்திரங்கள் நிரம்பும். சரியோ. அப்படி நிரம்ப வேணும். ஆனால் அப்படிதான் அவ்வளோத்துக்கு அணுக்களும் இல்லை எங்களுக்கு. சரியா. இந்த எண்ணிக்கையில் இந்த இலத்திரம் நிரம்பலாம். அதாவது இந்த சத்தியமடலில் 32 இலத்திரம் பயணிக்கலாம்டா அதான் அர்த்தம். சொல்ல விளங்குதா. அடே இப்போ நீங்கள் கிளாஸில் போறீங்க இல்லாட்டி ஸ்கூல்ல எல்லாம் போறீங்கன்னு இப்போ ஒரு மேசை இருக்குன்னு வைப்போம். முன்னுக்கு உங்கள் டியூஷனில் ஒரு கிளாஸில் ஒரு மேசை இருக்குது. அந்த மேசையில் முதலாவது மேசையில் 2 பேரான இருக்கலாம். 2 பேரா இருக்கலாமாண்டா. அதன் அர்த்தம் என்ன 3 பேர் இருக்கலாமோ ஒரு ஆள் இருக்கலாமோ. ஒரு ஆள் இருக்கலாம் தானே. 2 பேர் இல்லை ஒரு ஆள் இருக்கலாம். ஆனால் 3 ஆள் வந்து என்ன செய்யறது அடுத்த மேசை தான் போகணும். இல்லை சார் நாங்கள் கொஞ்சம் அரைக்கி இருப்போம் மடியில் இருப்போம் அங்கே தான் இருக்கலாது. சரிதானே விளங்க சொல்கிறேன். இல்லாட்டி நாங்கள் கொஞ்சம் ஒல்லியானாக்கள் நாங்கள் 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கதை அது நீங்கள் கிளாஸில் ஓகே அது விதி விலக்கா விடுங்க. 2 பேருக்கான 2 தான் இருக்கலாம் கூட இருக்கலாம் விளங்குதா. அதே மாதிரி தாண்டா. இப்போ முதலாவது சத்தியமடத்தில் 2 இலத்திரம் தான் பயணிக்கலாம். 3ஆவது இலத்தம் தானே செய்யணும். சாரி இங்கே இடம் இல்லை அடுத்ததுக்கு போங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காய்க்க இல்லையா இங்கே இடம் இல்லை ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல இல்லையா அடுத்த மெசேஜ் இப்போ. ஆனால் அடுத்த என்ன செய்வோம் உங்களுக்கு அடுத்ததாக இருக்க தான் போகலாம். அங்கேயும் தான் அங்கே போகலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வோம் கோச்சு கொண்டு நான் வேற பின்ன கடைசி மேசில் போயிருக்கிறேன் அப்படிலாம் இல்லை. இங்கே அடுத்தடுத்த மெசேஜ் தான் போகலாம்.
ஆனால் நிரம்பினா தான் கலப்பு போகலாம். நிரம்பாட்டிக்கு இடம் இருந்தால் அதில் இருக்கலாம். சரி, அப்புறம் நீங்கள் அடிபடுற மாதிரி இவங்க கூட கோவம் நாங்கள் நீங்கள் எங்களுக்கு பதில் இருக்காங்கோ அந்த இதெல்லாம் செய்யல. சரி தானே, நீங்கள் எல்லாம் இடத்தான் தானே. அப்போ முதலாவில் வந்து பிள்ளைகள் 2 இடத்துல நம்பினா 2 தான் பயணிக்கலாம். ரெண்டாவில் என்னது 8 8 தான் பயணிக்கலாம். 8 விட கூட தானே செய்யும், மிச்சம் வர இடத்துல அடுத்ததுக்கு போகும். விளங்குதோ? அப்படியே அடுத்தடுத்ததுக்கு போய்க்கொண்டே இருக்கும். சரியோ? இப்படி ஒரு அணுவுக்கு வந்து எத்தனை சத்தியமடம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு அணுவுக்கு வந்து சராசரியாக எத்தனை, ஒரு 10 20 100 எத்தனை இருக்கும் சத்தியமட்டங்கள்? அதாவது மேசைகள். ஒரு கிளாஸ்ல ஒரு மேசைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேசையெல்லாம் சத்தியமட்டங்கள் எத்தனை மேசைகள் இருக்கலாம்னு பார்த்தா இந்த அணுவுக்கு வந்து பிள்ளைகள் அன்லிமிட்டட். என்னது அன்லிமிட்டடா தெரியுதா உங்களுக்கு? அன்லிமிட்டட் டேட்டா பேக்கேஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அன்லிமிட்டடா என்ன அர்த்தம்? முடிவிலி. என்னது முடிவிலி? அப்போ சக்தி மட்டங்கள் ஒரு அணுவுக்கு எவ்வளவு பிள்ளைகள் இருக்குது? முடிவிலி சக்தி மட்டங்கள் இருக்கு பிள்ளை. முடிவிலி சக்தி மட்டங்கள். ஓகேயா? அந்த படத்தை பக்கத்தில் சைடில் நோட் பண்ணி விடுங்க. நோட் பண்ணி விடுங்க. ஒரு அணுவுக்கு வந்து முடிவிலி சக்தி மட்டங்களா? முடிவிலி. முடிவிலி என்ன? அது எண்ணிக்கையில் முடிவிலி என்னடா எங்க அடி தெரிய ஒன்றும் தெரியாது. அது போய்கொண்டே இருக்கும். ஒரு வகுப்பில் அடுக்கனா இத்தனை மெசா எடுக்கலாம்னு போடலாம். உங்களோட ஒரு வகுப்பு என்ன ஒரு 20 மெசா 10 15 மெசா வச்சிருக்கலாம். ஆனால் இது முடிவிலி போய்கொண்டே இருக்கும். அவ்வளோலாம் கீறி கொண்டு இருக்க தேவையில்லை. உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கு. கொஞ்சம் இதெல்லாம் கீறேன். எத்தனை போகணும் இல்லை போறதுக்கு? ரோடு இருந்தால் மட்டும் காணமாடா. ரோட்ல போறதுக்கு வானம் வேணும் இல்லை? வானம்லாம் ரோடு இருந்தா என்ன இல்லாட்டிக்கு ரோடு இருக்கும். வானம் போகலிக்கிட்ட ரோடு தெரியும். நீங்கள் ஒரு பாதையில் நடந்து போனதாலே அந்த பாதை வந்து போகிற பயண பாதையாக இருக்கும். போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஒழுங்கு புல்லெல்லாம் மூடி பத்தையெல்லாம் மூடி அது தடமெல்லாம் போயிடும். சில பேர் புல்லல் முடிந்தாக்கா நீங்கள் நடக்க என்ன செய்யும்? அந்த இடம் பாதை மாதிரி வந்துடும் இல்லை? அப்படிதான் பாதையை உருவாக்குறது. சரியா? ரைட். ஓகேயா? சரி பிள்ளைகள், வண்டை படித்த எவ்வளோ விஷயம் கடும் முக்கியம் பிள்ளைகள். அடுத்த இந்த இலத்தில் நினைப்பு கவனிங்கோ. உங்களுக்கு 1 தொடக்கம் 20 மூலங்கள் இருக்கு பிள்ளைகள். சரியா? அப்போ இந்த 20 மூலங்கள் நீங்கள் பாடமாக்கி வச்சிருக்கணும். தயவு செய்து உங்களோட பெரியாக்கள் விட்ட பிள்ளைகளை நீங்கள் விட வேண்டாம். அவங்க இந்த 20 மூலத்தை என்ன செய்வாங்க? பாட்டு ஏற்றி வச்சிருப்பாங்க. பாட்டு வச்சு பாடமாக்குவாங்க. பாட்டு வச்சு அந்த பாட்டுகளுக்கு வச்சுலாம் அப்படி தான் பாட்டில் வந்து தூக்கி எறிஞ்சு போடுங்க. சரியோ? நீங்கள் அப்புறம் வளர்ந்து மியூசிக் டைரக்டர் ஆகிறா அப்புறம் பாட்டெல்லாம் எழுதி எனக்கு பாடிக்கொண்டு இல்லைங்க, அது பிரச்சனை இல்லை. இங்கே வேண்டாம். அது உங்களுக்கு இங்கேயும் எக்ஸாமில் பாதிக்கும், ஏஎல்லையும் வந்தால் பாதிக்கும். சரியோ? எப்படி பாடுவாங்கன்னு சொல்லி தரேன். இப்போ முதலாவது நம்பர்ண்டா பிள்ளையா அதுக்கு வந்து மூலம் வந்து ஐதரசன். சரியோ? 10ஆம் நம்பர்ண்டா அது வந்து நியோன். நியோன். எப்படி உங்களை புத்தகத்திலேயே கட்டவனையா? மூலகம் நம்பர் குறியீடு பேர் சரியா இருக்கு. நீங்க எப்படி பாடமாக்கோண்டா முதலாவது நம்பர் 1 ஒன்று சொன்னா என்ன சொல்லணும்? ஐதரசன் சொல்ல தெரியணும். ஐதரசன் சொன்னா 1 சொல்ல தெரியணும். நம்பரை சொன்னா மூலம் சொல்ல தெரியணும். மூலத்தை சொன்னா நம்பரை சொல்ல தெரியணும். இப்படி நீங்க ஒரு 5 பாடம் ஆகிட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும். இப்ப 10 10 என்ன? நியோன். நியோன்டா என்ன? 10. 12 மெக்னீசியம். மெக்னீசியம் 12. சிலிக்கன் 14 சிலிக்கன். குளோரின் 17. 19 பொட்டாசியம். கால்சியம் 20. ஆக்சிஜன் 8. நைட்ரசன் 7. லித்தியம் 3. 10 ஹீலியம் 1 ஐதரசன். விளங்குதா? இப்படி நம்பருக்கு மூலமாக நம்ம நீங்க ஜொலியா படிக்கலாம், பாட படிக்கலாம் முடியாது. ஸோ போயிட்டு படிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா கேட்கலாம், காய்ச்சிட்டு கேட்டால் கணக்கலாம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட படிப்படி கேட்க மாட்டோமே. விளங்குதா? அப்போ சும்மா அப்படி கேட்டு தான் கேட்கல, இது ஞாபகத்துக்கு வந்துடும். அப்படி வந்தா உனக்கு டக்குனு கேடியில வந்து இப்போ அதுக்கு நியோனை தராங்க. நியோனுண்ட இலத்திரனை இப்போ என்ன அணுவன் புரோத்தனா எழுத சொல்லி கேட்டா உனக்கு அணுவன் தெரிஞ்சா தான் எழுதலாம். அணுவன் தெரியவும் முடியாது. அப்போ அணுவனுக்கு நீங்க 10 தெரிஞ்சுட்டா டக்குன்னு செய்துட்டு போகலாம். நியோனுக்கு 10 தரண்டா டக்குன்னு செய்துட்டு போகலாம். ஆனால் தெரியாட்டி என்ன செய்யணும்? நீங்களாம் ஓடுறலாம் எழுதி பார்த்து இல்லை அண்ணி தான் எடுக்கணும். சொல்ல விளங்குதா? அப்போ டைமிங் மிச்சப்படுத்தலாம். எக்ஸாம் உனக்கு என்ன பிரச்சனை வருது? ஒன்று கேள்விக்கு விட தெரியாத விஷயத்தை தாண்டி டைம் காணாத பிரச்சனை வரல. அதுக்கு காரணம் இதுதான். அப்போ இதை நீ பழகிட்டேனா ஈஸியா உனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டாக வந்துடும் இதில். ஸோ தயவு செய்து 20 மூலத்தையும் நான் சொன்ன மாதிரி பாடம் வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரேடியாக 20 பாடம் வாங்க தேவையில்லை. முதல்ல ஒரு 5 எல்லாரும் 10 அதுவும் கூட பொறுத்து பாடம் வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? எழுதி போகணும். ஓடுறா சொல்லி பழங்க போல முதலாவது 1லேருந்து 20 மட்டும். பிறகு பின்னுக்கு 20 சொல்லி பாருங்க. பிறகு இப்படி மூலத்துக்கு நம்பருக்கு மூலம் அப்படி சொல்ல உங்களோட ஸ்பீட் கூடும், உங்களோட தன்னம்பிக்கை கூடும், உங்களோட நினைவாற்றல் கூடும். நான் தர்ற ப்ராக்டிஸில் நிறைய விஷயம் உங்களை அறியாமலே உங்களை உள்ளுக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். ஃபோக்கஸ் கூடும். இப்போ நீங்கள் முன்னுக்கு நடக்கிறீங்க, நல்லா நடப்பேன், நான் நடப்பேன். பின்னுக்கும் அப்படி அதே விதத்தில் நடக்கணுமா பிள்ளைகள்? பின்னுக்கும் அதே விதத்தில் நடப்போம். ரிவர்ஸ் நடக்கணும்னா என்ன பிள்ளைகள்? ஒரு அடியும் பார்த்தாமே இப்போ மெதுவா ஓமா இல்லையா? அதான் அப்போ ரிவர்ஸில் சொல்லிக்க மூளை ரிவர்ஸில் வேலை செய்யல இன்னும் ஞாபகம் சக்தி கூடும். விளங்குதா? விளந்தாமலையில் படிக்கிறது அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை. டெக்னிக்கலாக ஸ்மார்ட்டாக படிச்சு கொள்ளுங்கோ. தயவுசெய்து விளங்கி படிங்கோ. பாடம் வாங்கி படிக்காதீங்க, அது நாளைக்கு மறந்துடும். ஒன்று என்ன விளங்கி படிங்கோ. இன்றைய பார்த்து எல்லாம் படிச்சு எடுத்தீங்கன்னா சரி. நான் தார நோட்ஸ் முழுக்க ஷோர்ட் நோட்ஸ் தான். ஷோர்ட் நோட்ஸ் போகலாம் தாரன். ஸோ யோசிக்க தேவையில்லை. புத்தகத்தை சும்மா மேலதிகமாக வாசிச்சு வச்சுக்கொள்ளுங்க.
சரியா? ஓகேயா? சரி பிள்ளைகள், நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.